நான் சொன்னேன்ல இப்போ மக்களை கைவிட்டாருன்னு. இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ சிதம்பரத்தில் இப்போ 2 நாளாக ஒரு பிரச்சனை நடக்குது சார். செல்லதுரைங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க மனைவி பேர் வந்து விமலா. அவங்களுக்கு ஏற்கனவே 3 குழந்தைங்க இருக்குது. கருச்சிதைவு ஆகுது. அவங்க போயிட்டு வந்து சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க. அந்த கருச்சிதைவை க்ளீன் பண்ணிவிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணீங்க. ஏன்னா இப்போ நீங்களாம் வந்து அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா 2வது புலனா நம்ம இவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏங்க பண்ணிடுங்க அப்படின்னு பண்ணி விடுற சூழ்நிலை இப்போ வந்துடுச்சு. அது பல பேருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணிடுங்கன்றாங்க. சரி, இவங்களும் ஒத்துக்கிறாங்க. 16ஆம் தேதி வந்து அட்மிட் ஆகுறாங்க. 17ஆம் தேதி அந்த குடும்ப கட்டுப்பாடு மார்ச்சில் ஆமாம் செய்கிறாங்க. செஞ்சுட்டு தையல் போடுறாங்க. ஒரு 2-3 நாளில் அந்த தையலில் சீழ் வச்சு அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க. திரும்பவும் அதை ஹாஸ்பிட்டல் அதே சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அதை திரும்பவும் அந்த தையல் எடுத்துகிட்டு திரும்பவும் தையல் போடுறாங்க. திரும்பவும் அது வந்து செட்பேக் ஆகலை. உடனே அங்கேருந்து ராஜா முத்தையா மருத்துவமனைக்கு மாற்றுறாங்க. ஐசியூவில் வச்சு 2 நாள். அங்கேயும் வந்து உடம்பு கிரிட்டிக்கல் ஆன உடனே முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பெரும்பாலும் சிதம்பரத்திலிருந்து இந்த மாதிரி சீரியஸ் கேஸை பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு தான் அனுப்புவாங்க. ஏன் முண்டியம்பாக்கத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா, இறந்து போன உடல்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முண்டியம்பாக்கத்துக்கு அனுப்புவாங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு அது பெரிய மருத்துவமனை, அங்கே எத்தனை பேர் வேணாலும் பண்ணலான்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அப்போது இது இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ரமணா படத்தில் வந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதால் இதில் இந்த சாவில் மர்மம் இருக்குன்னு அந்த அம்மா செத்துதாக டிக்ளேர் பண்ண இப்போ 2-3 நாளாக பாடியை வாங்காமல் போராட்டம் ஜனங்க பண்ணுறாங்க. எந்த தொகுதியில்? சிதம்பரம் எம்பி தொகுதி. சிதம்பரம் எம்பி தொகுதியில். அப்போது நேற்று சப் கலெக்டர் அலுவலகத்தில் 3 முறை பேச்சுவார்த்தை. இன்றைக்கு கலெக்டர் கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை. அவங்க இருக்கிறது சிதம்பரம், கடலூர் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறது கடலூர். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர். அப்போ 50 கிலோமீட்டருக்கு அந்த ஊர்லேருந்து ஒரு வேன் வச்சு வந்தால் குறைஞ்சது 10,000 12,000 கேட்போம். நான் பாதிக்கப்பட்டவன் எங்கே இருக்கணும், அங்கே தானே போகணும் அரசாங்கம். அரசாங்கம் நீ அங்கே வா, கலெக்டருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 11 மணி 12 மணிக்கு இன்றைக்கி பேச்சுவார்த்தை. அப்போது அனாதையாக கிடக்குதுல ஒரு ஊர், சொந்த சமூகம் தானே, பறையர் சமூகத்தை சேர்ந்த சமூகம் தானே. இப்படி நீ சொந்த தொகுதியிலே இருந்தீங்கன்னா உன்னை யார் வந்து பாப்பா? இன்னி வரைக்கும் ஒரு கண்ணனில் கொள்ள. அதாவது நான் கூட சொன்னேன், சொந்த தொகுதியில் செத்தவங்கள ஒரு எம்பி பிசிகா எம்பி தொகுதியில் செத்த அந்த உடலை இன்னொரு திமுக எம்பி இருக்கிற தொகுதிக்கு மாற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்புறது. இப்படி ஊர் முழுக்க இந்த மாதிரியான அட்ராசிட்டிகள்லையோ இல்லை இந்த மாதிரி அத்துமீறல்களில் எங்கள் சமூகத்து நபர்கள் இறக்கிற போது அந்த பாடியை வாங்கி கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை இவங்க வாங்க மாட்டாங்க. எனக்கு நீ வந்து குற்றவாளிகளை கைது பண்ணால் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற நிலையில் இவர் போய் ரொம்ப நாள் பாடி வச்சுருந்தா நாற்று எடுத்துகிறோம், நீங்கள் வந்து இதை வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள், நம்ம போராட்டம் பண்ணி இதுக்கு தீர்வு கண்டுக்கலான்னு அதை முடித்து வைக்கிற வேலையை தான் இவர் ரெகுலராக செய்வார். அதுக்கு பல உதாரணங்கள் 10-15 உதாரணம் சொல்லலாம். அப்போது நீ எங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, உன்னையும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம்னான்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க எங்கள் ஜனங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி கத்துறாரு கதறாரு.